மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் விஷ்ணு இணைந்திருக்கிறார். விஷ்ணு, தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது நேற்று மேட்டூர் அணையிலிருந்து. இது எப்பொழுது கடைமடை பகுதியை சென்றடையும் என்று விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். தற்பொழுது காவிரியிலிருந்து திறக்கப்படக்கூடிய நீரின் அளவு சற்று குறைந்திருக்கிறது. இதனால் கடைமடை விவசாயிகளுக்கு ஏதும் பாதிப்பு ஏற்படுமா? என்ன நிலவரம்? நடப்பாண்டு குறுவை சாகுபடி நாகை மாவட்டத்தில் பொய்த்த நிலையில் நேற்று மேட்டூரிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் சம்பா சாகுபடிக்கு பயன்படும் என விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாகை மாவட்டம் கடைமடை மாவட்டமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ஆண்டும் மழை மற்றும் வறட்சியால் மிகப்பெரிய அளவு பாதிக்கப்படுறதுனால விவசாயிகள் இங்கே விவசாயம் செய்வது என்பது ஒரு சவாலாகவே இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, வரக்கூடிய தண்ணீரை தேக்கி வைத்து இவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா போதுமான அளவு ஏரிகளும் கிடையாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாகூர் அருகே பனங்குடி ஏரி, இதே போல் திருப்பூண்டி வெள்ளப்பள்ளம் ஏரின்றது ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குது, 4500 ஏக்கரில் இருக்குது. இந்த ஏரிகளை தூர்வாரி பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் கடலுக்கு கொண்டு போகக்கூடிய நீரை இவர்கள் பயன்படுத்த முடியும். இதற்காக நம்ம கூட பேசுகிறதுக்கு காவிரி தடம்பாளன் இருக்காரு. ஐயா வணக்கம். இப்போ ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயத்தில் எந்த அளவுக்கு சந்திச்சுட்டு இருக்கோன்றிருக்கு. இப்போ நேற்று திறக்கப்பட்ட தண்ணீர் எத்தனை நாளுக்குள்ளே நமக்கு சேரும்? எத்தனை ஆயிரம் கன அடி திறந்தால் நமக்கு சேரும்? அதே மாதிரி இந்த நீரை தேக்கிறதுக்கான சாத்தியங்கள் என்ன இருக்குது? இன்றைய நிலவரப்படி காலை 8 மணி நிலவரப்படி 115 அடி தண்ணீர். இந்த தண்ணி போன மாதம் வந்திருந்தால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி நடந்திருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் டெல்டா ரீஜனுக்குள்ளார 5 லட்சத்திலேருந்து 6 லட்சம் ஏக்கர் அளவுக்கு குறுவை சாகுபடி நடக்கும். ஆனால் அது இந்த ஆண்டு இல்லாமல் போன நிலையில் இப்போ தான் கருணை மழை பொழிஞ்சு தண்ணீர் வந்திருக்கு. இந்த சூழ்நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டம் என்பது இன்றைக்கி ஒரு காலத்தில் தண்ணி இல்லைன்னா ராமநாதபுரத்தையும் சிவகங்கையும் சொன்ன காலம் போய் இன்றைக்கி நாகப்பட்டினம் தான் தண்ணி இல்லாமல் பாதிக்கக்கூடிய இடத்துல 1வது இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ அந்த சூழ்நிலையில் கிடைக்கக்கூடிய தண்ணீரை கொண்டு கடமடையில் இருக்கக்கூடிய ஏரி குளங்களில் சேர்க்கக்கூடிய பெருந்திட்டங்களை வகுக்கணும். இந்த மாவட்டத்தில் குறிப்பாக பார்த்திங்கன்னு சொன்னால் பனங்குடி ஏரி, கீரனூர் ஏரி, திடல் ஏரி, சித்தேரி, அதை தாண்டி பார்த்திங்கன்னா காரப்படாக வெள்ளப்பள்ளம் ஏரி, ஆய்மூர் ஏரி, அப்படி சொல்லி தாமரைப்புலம் ஏரி, மானகொண்டான் ஏரி அப்படின்னு சொல்லி இயற்கையாகவே நிறைய ஏரிகள் கடற்கரை ஓரங்களில் அமைஞ்சிருக்கு. இந்த ஏரிகள் எல்லாம் செப்பனிட்டு கரைகளை பலப்படுத்தி வரக்கூடிய மழை தண்ணியை உள்ளே சேமிக்கிற ஒரு பெரும் திட்டத்தை வகுக்கிறதுக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய தண்ணீரை சேமிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை செய்யணும். மேட்டூர் அணையில் 30,000 கனஅடி தண்ணீர் எடுத்தால் பாதுகாப்பாக தண்ணியை கொண்டாந்து இங்கே சேர்க்க முடியும். அதே நேரத்தில் கூடுதலாக தண்ணீர் வரும்போது கொள்ளிடத்தில் கொடுத்து கடலில் கொண்டு போய் தண்ணி சேர்ப்பாங்க. சேர்த்தே தீரணும். அப்போ தான் எந்த ஆண்டெல்லாம் கடலுக்கு தண்ணி நிறையா போதோ அது மறு ஆண்டு மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும் என்பது வரலாற்று உண்மை, இயற்கையினுடைய தத்துவம். அதை கருத்தில் கொண்டு தண்ணி கடலுக்கு போகுதுங்கிறத பற்றி வருத்தப்படக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் கிடைக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பையும் நாம் ஏற்படுத்தணும். அது மாதிரி செய்யும்போது கொள்ளிடத்தில் 14 இடங்களில் தடுப்பணை கட்டும்போது ஒரு மிகப்பெரிய நீரை சேமிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதுக்கு ஒரு பெருந்திட்டம் அறிவித்து தமிழக அரசு ஒரு திட்டத்தை தான் துவக்கியிருக்கிறாங்க. இன்னும் நாகை மாவட்டத்தில் இந்த தண்ணீரை சேர்க்கறதுக்கான ஒரு சாத்தியங்கள் என்ன இருக்குது? நாகப்பட்டினத்தை பொறுத்தளவுக்கு வெட்டாறுன்னு சொல்லக்கூடிய வடிகால் ஆறு ஒரு பெரிய ஆறு இருக்குது. அதில் நாகூருக்கு பக்கத்தில் ஒரு தடுப்பணையும் கோகூருக்கு பக்கத்தில் ஒரு தடுப்பணை போட்டால் 1.5 டிஎம்சி தண்ணீரை சேமிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு டிஎம்சிங்கிறது 6000 ஏக்கர் விவசாயம் பண்ண. நன்றி. அதாவது இந்த நாகை மாவட்டத்தில் தண்ணீரை தேக்கக்கூடிய அளவிற்கு, அதாவது விவசாயிகளால் மறக்கக்கூடிய அளவுக்கு உள்ள இந்த ஏரிகளை எல்லாம் தூர்வாரணும். அதே மாதிரி பனங்குடி ஏரி, வெள்ளப்பள்ளம் ஏரிகளை எல்லாம் தூர்வாரணும் அப்படின்றது இந்த விவசாயிகளோட கோரிக்கையாக இருக்குது. இதே போல் மேட்டூரிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரை ஒரு 25,000 கனஅடி திறந்தால் ஒரு 10 to 12 நாட்களுக்குள் கடைமடை நாகை மாவட்டத்திற்கு சேரும் என தெரிவிச்சிருக்காங்க. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விஷ்ணு.